காலையில் என்னடா சாப்பிட்றதுன்னு இருக்கும். அதுவும் இந்த மழை டைமுக்கு பெருசாக பசி இருக்காது, பட் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும் பார்த்தீங்களா? அதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இந்த பேட்டி வந்து நான் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது வேணால் அந்த பேக்கேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஆயிலில் டோஸ்ட் பண்ணிவிட்டு, ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெல்லாம் வாங்குறதில்ல, நம்ம வீட்டில் பாலாடையை கலெக்ட் பண்ணி செய்கிற கீ தான். அதை நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது. அதுக்கு நடுவில் இந்த பேட்டி வச்சுக்கிறது. இந்த கீ செய்கிற வீடியோ லாங் வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் தரேன். அதே மாதிரி இந்த பேட்டி ரெடி ஆனதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணால் போதும். வச்சுட்டு சாஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து சில்லி கார்லிக் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பீஸா பாஸ்தாக்கெல்லாம் போடுறது டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தேன், வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா தான் இருந்தது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு பர்கர் சாப்பிட்ட ஃபீலு அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக ரைஸ் பண்ணலை, வீட்டில் செஞ்ச வெள்ளை சோறு, கொஞ்சம் வெளியே வேலையெல்லாம் போயிட்டு வந்ததுனால நல்ல கொள்ளு கடைஞ்சு இதுதான் லஞ்சுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.